பஞ்சாப் மாநிலத்தில் வெள்ளத்திற்கு இதுவரை 29 பேர் உயிரிழந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஜம்மு காஷ்மீர் மற்றும் இமாச்சல பிரதேசம் அருகே உள்ள பஞ்சாப் மாநிலத்தின் பகுதிகள் கடும் வெள்ள பாதிப்புக்கு ஆளாகியுள்ளன. குறிப்பாக சட்லஜ், ராவி மற்றும் பியாஸ் ஆறுகளில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் மாநிலத்தில் அதிக பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள 12 மாவட்டங்கள் கடும் வெள்ள சேதங்களை சந்தித்துள்ள நிலையில் அந்த பகுதிகளில் அமைச்சர்கள் வெள்ள நிவாரணப் பணிகளை பார்வையிட்டு மக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கியுள்ளனர். கர்நாடகா மாநிலம் பெங்களூருவில் கட்டண விடுதியில் தூங்கிக் கொண்டிருந்த பெண்ணிடம் மர்ம நபர் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதுடன் அவரது பணத்தையும் திருடிவிட்டு தப்பி சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெங்களூருவில் உள்ள கட்டண விடுதி ஒன்றில் பெண் ஒருவர் அறை எடுத்து தங்கியிருந்தார். இரவில் தூங்கிக் கொண்டிருந்த போது விடுதிக்குள் அத்துமீறி நுழைந்த மர்ம நபர் பெண்ணிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதுடன் அவரது அறையில் வைத்திருந்த 2500 ரூபாயை எடுத்துள்ளார். அந்த பெண் விரட்டி பிடிக்க முயன்றபோது அந்த நபர் தப்பியுள்ளார். இதுகுறித்து சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடிய நபரை தேடி வருகின்றனர். ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.